பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நான் 2024 திருமணத்துக்காக வேண்டிட்டு போனேன். அதுக்காக சாட்சியும் சொல்லிட்டு போனேன். அடுத்த வருடம் வரும்போது ஐயா சொன்னார், நீங்கள் குழந்தை செல்வத்தோடு வருவீங்க அப்படின்னு சொன்னார். அப்போ நாங்கள் ஜெபிச்சுட்டு இருக்கும்போது தம்பி உருவான போது எனக்கு ஒரு ஃபைப்ராய்ட் கட்டி இருந்துச்சு. அந்த கட்டினால குழந்தைக்கு ரொம்ப காம்ப்ளிகேட்டட், கொஞ்சம் கஷ்டம்தான் அப்படின்னு சொன்னாங்க. அப்போது நாங்கள் ப்ரேயர் பண்ணும்போது நான் ஜெபிச்சது என்னென்னா, கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன், நீங்கள் கொடுத்தது ஐயா சாமி, நீங்கள் கொடுத்த அந்த கர்ப்பத்தின் கனி இந்த உலகத்துக்கு சாட்சியாக இருக்கணும், நான் சாட்சியாக நிற்பேன் அப்படின்னு நான் ரொம்ப அழுது ப்ரேயர் பண்ணேன். அது மாத்திரம் இல்லாமல் எனக்கு மட்டும் இல்லாமல் என்னுடைய தோழி, அவளுக்கும் 5 வருஷமாக குழந்தை, IVF 10 லட்சம் செலவு பண்ணி அவளுக்கு குழந்தையே அபார்ட் ஆயிடுச்சு. அப்போது நான் வேண்டிட்டு போனேன். அதே மாதத்தில் எனக்கும் அதே மாதம் கன்சீவான, அவளும் கன்சீவானா. அதே மாதிரி ஒரே மாதத்தில் எனக்கும் குழந்தை பிறந்துச்சு. 23 நாள் கழித்து அவளுக்கும் குழந்தை பிறந்துச்சு. ஸோ கர்த்தருக்கு ரொம்ப நன்றி. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என் பேர் ஜான்சி, நான் சித்தூர்லேருந்து வரேன். 2023 எங்கள் தம்பி வீடு கட்ட முடியாத தடைன்னு இருந்துச்சு. 24வது வருஷம் ஜனவரி மாதம் வந்தோம். அப்போ ஏசப்பா அவனுக்கு வீடு கட்ட ஏசப்பா உதவி செஞ்சார். 23 இன்னொரு தம்பி குழந்தைக்கு வயிற்றில் கட்டி இருந்துச்சு. அப்போது அவனுக்கு ஆப்ரேஷன் பண்ணோம் அப்படின்னு நினச்சின்னு இருக்கும்போது அவன் ஐயா ப்ரேயர் பண்ணும்போது, எனக்கு பண்ணாதீங்க, எங்கள் தம்பி குழந்தைக்கு ரொம்ப முடியல அப்படின்னும் போது அவருக்காக ப்ரேயர் பண்ணும்போது அந்த கட்டி தன்னை போலவே விழுந்துச்சு. ஏசப்பா எங்களுக்கு பெரிய அற்புதம் செஞ்சார். ஏசப்பா கொடான கொடி ஸ்தோத்திரம். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான எனதருமை சகோதர சகோதரிகளே, நம்மை சிருஷ்டித்தவரும் நம்மை உண்டாக்கினவரும் நம்மை ஒருபோதும் மறந்து போகாதவருமாகிய இயேசு கிறிஸ்து இணையற்ற நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா. இந்த நாளிலும் ஆண்டவருடைய பாதப்படியில் அமர்ந்து என் பிள்ளைகளோடு கூட நீர் என்ன வார்த்தை சொல்ல விரும்புகிறீர், என்ன வார்த்தை சொல்லி என் பிள்ளைகளை ஆசீர்வதிக்க பரலோகம் இன்றைக்கு சுத்தம் வைத்திருக்கிறது. தேவ சமூகத்தில் ஜெபத்தில் காத்திருந்த பொழுது இந்த நாள் ஆசீர்வாதத்திற்காக நமக்கு ஆண்டவர் கொடுத்த மங்கள வார்த்தை யோசுவா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 5வது வசனம். யோசுவா ஜனங்களை நோக்கி, உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார் என்றார். இன்றைக்கு உங்களை நீங்கள் பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் அற்புதம் செய்வார். அற்புதங்களும் பரிசுத்தமும், பரிசுத்தமும் அற்புதமும். முதலாவது இயேசுவின் இரத்தத்தினால நமக்கு பரிசுத்தம், இயேசுவின் இரத்தத்தினால நமக்கு அற்புதங்களும் பிசாசின் கட்டுகளிலிருந்து விடுதலையும். 2வது வசனத்தினால நமக்கு பரிசுத்தம், அந்த வசனத்தினால நமக்கு அற்புதங்களும் விடுதலையும் சுகமும். 3வது ஜெபத்தினால நமக்கு ஒரு பரிசுத்தம். வாசிக்கலாம் 1 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 5வது வசனம் வாசிப்போம். அது தேவ வசனத்தினாலும் ஜெபத்தினாலும் பரிசுத்தமாக்கப்படும். நம்முடைய வாழ்க்கை ஜெபத்தினால் பரிசுத்தமாக்கப்படுமாம். இன்றைக்கு உங்களுடைய குடும்ப ஜெபம் என்ன நிலைமையில் இருக்கிறது? உங்களுடைய தனிப்பட்ட ஜெபம் என்ன நிலைமையில் இருக்கிறது? சிலர் தனி ஜெபத்திலேயே காலத்தை ஓட்டிகிட்டு இருக்கிறாங்க. சிலர் குடும்ப ஜெபம் மட்டும் இருந்தால் போதும் காலத்தை ஓட்டுறீங்க. ஆண்டவர் குடும்பமாக உங்களை சந்திக்கும்படி, உங்களுடைய குடும்ப ஜெபத்தை அங்கீகரிக்கும்படி குடும்ப ஜெபத்தில் வாசமாயிருப்பார். ஆனால் நீங்கள் ஒவ்வொருவரும் தனிப்பட்ட ஒரு நெருங்கின உறவும் தொடர்பும், ஒரு க்ளோஸ் ரிலேஷன்ஷிப்பும் தனிப்பட்ட ஜெபம் மூலமாக நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு நாளும் தனி ஜெபத்திலும் நின்று விடாதிருங்கள், குடும்ப ஜெபத்தில் நின்று விடாதிருங்கள். இது ரெண்டும் உங்களுடைய வாழ்க்கையில் 2 ரெக்கையை போல. ஒன்று விழுந்துச்சுனாலும் ஒன்றை வச்சு நீங்கள் பறக்க முடியாது, இது விழுந்தாலும் இதை வச்சு நீங்கள் பறக்க முடியாது. எனவே இந்த 2ஐயும் இன்னிலிருந்து நீங்கள் புதுப்பித்து கொள்ளுங்கள். உங்கள் ஒவ்வொருவருக்கும் இயேசுவோடு ஒரு நெருங்கின தொடர்பு. ஜெபம் என்றால் என்ன? மனுஷன் தேவனோடு தொடர்பு கொள்ளுகிற தொடர்பு சாதனமும், தேவன் மனுஷனோடு தொடர்பு கொள்ளுகிற தொடர்பு சாதனத்திற்கு பெயர்தான் ஜெபம். இன்றைக்கு தேவனோடும் பரலோகத்தோடும் தொடர்பு கொள்ள வேண்டிய தொடர்பு சாதனம்
துண்டிக்கப்பட்டு பல வாரங்கள், பல மாதங்கள், பல வருஷங்கள் ஆகியும் இன்னும் அந்த துண்டிப்பை இணைக்கும்படியாக அநேக பிள்ளைகள் முயற்சி எடுக்கவில்லை. மொபைலுக்கு பணம் கட்டலைன்னா துண்டிச்சிட்டாங்கன்னா அடுத்த நிமிஷத்தில் எங்கேருந்து கடன் வாங்கி கட்டி அந்த இணைப்பை புதுப்பித்துக் கொள்வாங்களோ தெரியாது, எங்கேருந்து பணம் வரேன்னு தெரியாது. அதில் சுறுசுறுப்பாக இயங்கி செயல்படுகிறோம். கரண்ட்டுக்கு பணம் கட்டலைன்னா கரண்டை கட் பண்ணிட்டானுன்னா அக்கம் பக்கத்தில் ஓடி சாடி எடுத்து பணத்தை வாங்கி உடனடியாக கரண்ட் பில்லை கட்டி சில நிமிடங்களுக்குள்ளால அந்த கரண்ட் கனெக்ஷன் மறுபடி புதுப்பிக்கப்படுகிறது. இதெல்லாம் கட்டானா புதுப்பிக்கிற நீங்கள் ஜெப வாழ்க்கை, இந்த உலகத்தில் வாழ்கிற நம் ஒவ்வொருவரையும் பரலோகத்திற்கு கொண்டு போகிற, தேவனோடு பயணப்பட வைக்கிற அந்த ஜெப வாழ்க்கை துண்டிக்கப்பட்டு, தேவனோடு உள்ள தொடர்பு சாதனம் துண்டிக்கப்பட்டு எத்தனை வருஷங்கள் ஆகியும் எத்தனை மாதங்கள் ஆகியும் அதை இன்னும் சீர்படுத்த அநேகர் தயாரா இல்லை. அதன் நிமித்தம் உங்களுடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை இழந்து போகிறீர்கள். அதன் நிமித்தம் உங்களுடைய வாழ்க்கையிலே முன்னேற்றத்தை இழந்து போகிறீர்கள். அதன் நிமித்தம் உங்களுடைய வாழ்க்கையில் அநேக ஆசீர்வாதங்களிலே தடைகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறீர்கள். இன்றைக்கு இயேசு சொல்லுகிறார், உங்கள் ஒவ்வொருவருக்கும் இயேசுவோடு தனிப்பட்ட ஒரு நெருக்கம் இருக்கணும், தனி ஜெபம் இருக்கணும். ஃபேமிலி ப்ரேயர் பண்ணாலும் சில காரியங்களை பார்த்தீங்கன்னா அவங்க அன்றாடம் சந்திக்கிற சில ப்ராக்டிக்கல் பிரச்சனைகளை வெளியே சொல்ல முடியாது. சில காரியத்தில் குடும்பத்தில் சொன்னால் கூட குடும்பத்தில் பிரச்சனை வந்துவிடும் என்பதற்காக சில காரியங்களை நீங்கள் தனிப்பட்ட விதத்தில் ஆண்டவரிடத்தில் சொல்லணும். நீங்கள் சில காரியங்களை குடும்பத்தில் மனைவி பிள்ளைகள் இருக்கும் பொழுது சொன்னால் நீங்கள் உண்மையிலே அது நல்ல காரியத்திற்காக சொல்லும் பொழுது கூட சத்துருவான் சில நேரங்கள் அது தவறான விதத்தில் திரித்து விட்டால் குடும்ப சமாதானம் பாதிக்கப்படும். அப்படி நீங்கள் சந்திக்கிற ரகசியமாய் சில பிரச்சனைகள் ஒருவேளை அது ஒரு பரிசுத்த சோதனையாக கூட இருக்கலாம். அதை நீங்கள் ஆண்டவரோடு நெருங்கி ஜீவிக்கும் பொழுது ஆண்டவரிடத்தில் சொல்லணும், ஆண்டவரே நான் வேலை செய்கிற இடத்துல எனக்கு இப்படி ஒரு பரிசுத்த சோதனை இருக்கிறது. நான் இதை பெற்றோரிடத்தில் சொன்னால் ஒருவேளை என்னை வேலைக்கு அனுப்ப மாட்டார்கள், குடும்பத்தில் தரித்திரம் வந்துவிடும், இல்லாவிட்டால் அந்த ஆளை போய் அடிக்கவோ உதைக்கவோ போயிட்டாங்கன்னா பிரச்சனை இன்னும் பெரிதாகிவிடும். அதனால யாரிடத்திலும் சொல்ல முடியவில்லை. நான் இந்த காரியத்தை உங்களுடைய சமூகத்திலே தனிப்பட்ட விதத்திலே நீங்க டீல் பண்ண உங்களை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரேன்னு சொல்லுங்க. ஆண்டவர் டீல் பண்ணுவார். நீங்கள் இதில் தலையிடுங்க, ஆண்டவரே இதிலேருந்து வெளியே வர நான் முயற்சிக்கிறேன். இந்த பையன் தொடர்ந்து என்னை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறான், எனக்கு தொல்லை கொடுத்துட்டே இருக்கிறான். இந்த பொண்ணு எனக்கு நெருக்கடி கொடுத்துட்டே இருக்கிறா, இந்த மனுஷன் எனக்கு நெருக்கடி கொடுத்துட்டே இருக்கிறார். என்ன செய்கிறது தெரியல ஆண்டவரே, நானும் தப்பிச்சிடலான்னு ட்ரை பண்ணுறேன், அதில் முடியலை ஆண்டவரே, தொடர்ந்து வந்து கொண்டு இருக்கிறதே. நீங்கள் தலையிடுங்க. ஆண்டவர் தலையிட்டா தண்ணி இல்லாத காட்டை கூட அவங்கள தூக்கி மாற்றிடுவார். ஹல்லேலூயா. எத்தனையோ பிள்ளைகளுடைய சாட்சிகளை நான் கேட்டிருக்கிறேன். நாங்கள் நடத்துகிற அன்பரின் பாதத்தில் ஒரு நாள் கூட்டத்தில் ஒரு முறை ஒரு தம்பி காணிக்கை பெட்டிக்குள்ளால் தன்னுடைய மொபைல் சிம் கார்டு இருக்குல்ல, அதை ரெண்டாக உடைச்சி அந்த காணிக்கையும் வச்சு ஒரு பேப்பரில் மடக்கி உள்ளே போட்டுட்டு இருக்கிறான். யோசித்து பாருங்கள், அந்த நாளின் செய்தி அவனுடைய இருதயத்தை தொட்டது, ஆராதனை அவனை தொட்டது. அந்த செய்தி நேரம் முடித்து ஆராதனை முடித்து காணிக்கை பகுதி வரும் பொழுது ஆண்டவரோடு கூட அவன் தொடர்பு வைத்திருந்தபடியினாலே ஆண்டவர் அவனோடு நேரடியாய் பேசின பொழுது அடுத்த நிமிஷம் அந்த ஒட்டச்சி ரெண்டாக கட் பண்ணி உள்ளே போட்டுட்டு போயிட்டான். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? ஆண்டவரே, காணிக்கையோடு சேர்த்து இந்த சிம் கார்டை உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். இந்த சிம் கார்டுக்குள்ளே இருக்கிற ரகசியங்கள் அத்தனை உமக்கு தெரியும். இந்த விஷயத்தில் நீங்கள் தலையிடுங்க. ஏன்னா காணிக்கை கர்த்தருடைய கையில் தான் போய் சேரும். அப்பொழுது இந்த சிம் கார்டு உங்ககிட்ட வரும். இந்த உடைஞ்சு போன சிம் கார்டை நீங்கள் பார்க்கும் பொழுது இதில் எனக்கு எவ்வளவு மனவேதனை இருக்கும் என்று உமக்கு தெரியும். நீர் இதில் தலையிடும். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, இன்றைக்கு எத்தனை பிள்ளைகள் இப்படிப்பட்ட காரியத்திற்கு ஒப்பு கொடுக்கிறார்கள். அந்த சிம் கார்டுக்காக தாய் தகப்பனிடத்தில் சண்டை போடுறவங்க தான் இருக்கிறாங்க. அந்த ஃபோனுக்காக தாய் தகப்பனிடத்தில் சண்டை போடுகிற பிள்ளைகள் இருக்கிறாங்க. அப்படி அல்ல, நமக்கும் ஆண்டவருக்கும் ஒரு தனிப்பட்ட உறவு இருக்கணும். அன்றைக்கு ஏனோக்கு ஆண்டவரோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான். அவன் சன்னியாசி அல்ல, ஒரு குடும்பஸ்தன், மனைவி பிள்ளைகளை வைத்திருக்கிறவன். அவனுக்கு குடும்ப ஜெபம் இருந்தது, ஆனாலும் அதையும் தாண்டி ஆண்டவரோடு சஞ்சரிக்கிற ஒரு அனுபவம். அதனுடைய முடிவு என்ன தெரியுமா? மரணத்தை காணாமல் தேவன் அவன் தன்னுடைய சன்னிதானத்தில் வைத்து கொண்டார். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, இன்னைக்கு உங்களுடைய ஜெப வாழ்க்கையை புதுப்பித்துக் கொள்ளுங்க. உங்களுடைய ஜெபம் பரலோகத்தை எட்டுகிற ஜெபமாக இருக்க வேண்டும். அன்றைக்கு யாக்கோபு ராத்திரி தூங்கும் பொழுது அன்றைக்கு தேவதூதர்கள் ஏணியில் யார் இறங்கினாங்களே, அந்த ஏணி கீழ்முனை யாக்கோபு இருந்த இடத்துல இருந்தது, மேல்முனை வானத்தை தொட்டிருந்ததாம், பரலோகத்தை தொட்டிருந்ததாம். அதுதான் தரிசனம்.
அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? உன்னுடைய ஜெபங்கள் பரலோகத்தை எட்டுகிற ஜெபங்களாய் இருக்க வேண்டும். தேவதூதர்கள் மேலே ஏறுறதும் இறங்குறதும் எதுக்கு அடையாளம்னா, உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களை எடுத்துக்கொண்டு தேவதூதர்கள் பரலோகத்துக்கு போவாங்க, அதிலிருந்து பதிலை வாங்கி கொண்டு வருவார்கள். இன்றைக்கு ஆண்டவர் இந்த வசனத்தின்படி சொல்லுகிறார், உன் வாழ்க்கை ஜெபத்தினால் பரிசுத்தமாக்கப்படும். ஆண்டவரோடு கூட விழித்திருந்து ஜெபிக்கிற அனுபவம் உங்களுக்கு வேணும். அன்றைக்கு சீடர்களை அழைத்து கொண்டு இயேசு கிறிஸ்து கெத்செமனே தோட்டத்திற்குள்ளால் போகும் பொழுது அவர்கள் அந்த தோட்டத்தில் ஒரு ஓரமாக உட்கார்ந்திருந்தாங்க. இயேசு ஒரு பாறை அருகே போய் விழுந்து முகம் குப்புற பரிசுத்த தேவனை நோக்கி அவர் ஜெபித்தார். அவர் ஜெபிக்கும் பொழுது அந்த வேர்வையின் துளிகள் இரத்தமாக வெளியே வந்துச்சான். அவ்வளவு ஆத்தும பாரத்தோடு இயேசு ஜெபித்தாராம். கொஞ்ச நேரம் பொறுத்து இங்கே வரும் பொழுது இவங்க எல்லாம் தூங்கிட்டு இருக்கிறாங்க. 1 மணி நேரம் கூட என்னோட விழித்திருந்து ஜெபிக்க முடியவில்லையா? பேதுரை பார்த்து கேட்டார். இன்றைக்கி உங்கள் எல்லாரையும் பார்த்து கேட்டார், 24 மணி நேரத்தில் 1 மணி நேரமாவது எனக்காக விழித்திருந்து ஜெபியுங்கள். அப்பொழுது இந்த உலகத்தில் பிசாசை ஜெயிக்க உங்களால் முடியும், உலகத்தை ஜெயிக்க உங்களால் முடியும், மாமிசத்தை ஜெயிக்க உங்களால் முடியும். இந்த உலகத்தில் ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ முடியும். இந்த உலகத்தில் நீங்கள் பரலோக சீயோனுடைய வீட்டை ஒரு குட்டி பரலோகமாக அனுபவிக்க முடியும். இந்த உலகத்தில் நீங்கள் கண்ணை மூடினா பரலோகத்தில் சீயோன் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது. என் அன்பு சகோதரனே சகோதரியே, இன்றைக்கு ஆண்டவர்களை பார்த்து சொல்கிறாரு, இந்த தானியேல் 3 வேளை ஜெபம் பண்ணானா. 3 வேளை ஜெபம் பண்ணதுனால என்ன நடந்துச்சு தெரியுமா? நான் சிங்கக்கவியிலே தூக்கி போடப்படும் பொழுது ஆண்டவர் அந்த சிங்கங்களுடைய வாயை கட்டி போட்டார். அவனை கடித்து கொன்று விடாதபடிக்கு சிங்கங்களின் வாயை ஆண்டவர் கட்டி போட்டார். அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்கன்னா அவனை சிங்கக்கவியில் தூக்கி போட கட்டளை கொடுத்த தரியு ராஜா அவனுடைய அரண்மனையிலிருந்து வந்து அந்த கபியின் கிட்டே நெருங்கும் பொழுது ஒரே ஒரு காரியத்தை கேட்டார். தானியேலே, தேவனுடைய குமாரனே, நீ 3 வேளை ஆராதித்த ஜெபித்த உன் தேவன் உன்னை சிங்கங்களின் வாய்க்கு தப்புவித்தாரா என்று கேட்கிறார். தானியேல் 6வது அதிகாரம் 20வது வசனம் வாசிப்போம். ராஜா கபியின் கிட்டே வந்த பொழுது துயர சத்தமாக தானியேலை கூப்பிட்டு, தானியேலே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற ஜெபிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கங்களுக்கு தப்புவிக்க வல்லவராயிருந்தாரான்னு கேட்குற. ஹல்லேலூயா. ராஜா ஆணவத்தில் வந்து கேட்கல, துயர சத்தமாய் கேட்கிறானா. ராஜா எப்பவுமே ஆணவத்தோடும் அதிகாரத்தோடும் பேசுகிறவன். இந்த தானியேலுக்கு ஆண்டவர் செய்த அற்புதத்தை கண்டு அதிசயத்தை கண்டு மிரண்டு போய் உள்ள போட்ட சில நிமிடங்களுக்குள்ளால எல்லா சிங்கமும் இவனை கடிச்சு கொதறி அவனுடைய மாமிசம் துண்டுகள் கூட அந்த இடத்துல இல்லாதபடிக்கு எலும்புகள் தான் உள்ளே கிடக்கும் என்று சொல்லி எதிர்பார்த்து வந்த அந்த தரியு ராஜா கண்ட காரியம் அற்புதம், அவனுக்கு ஆச்சரியம். அதுதான் பரிசுத்தமும் அற்புதமும், அதுதான் ஜெபமும் அற்புதமும். ஜெபமும் அற்புதமும் வந்து ஷாக் ஆயிட்டான். துயர சத்தமா தானியேலை பார்த்து கூப்பிட்றான், தானியேலே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே அப்படின்னு கூப்பிடுகிறான். ராஜா சொல்லுகிறான், ஜீவனுள்ள தேவனை நீ ஆராதித்தாய், அதனாலதான் இன்னைக்கு நீ ஜீவனோடு இருக்கிறாய். ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிச்சு ஜெபிச்சுக்கிட்டு இருந்தியே, எந்த ஜெபத்திற்காக இன்றைக்கு இந்த சிங்க குழியிலே போட்டாயோ அந்த ஜெபித்துக் கொண்டிருந்த தேவ மகனே, உன்னுடைய ஆண்டவர் உன்னுடைய ஜெபத்தை கேட்டு உன்னை சிங்கங்களின் வாய்க்கு தப்புவித்தாரா என்று கேட்டான். அவன் சொன்னான், ஆமையா, என்னை என் ஆண்டவர் எல்லா சிங்கங்களின் வாய்க்கு தப்புவித்தார், சிங்கங்களின் வாயை கட்டி போட்டார். உன்னை அழிக்க வகை தேடிக் கொண்டிருக்கிற சிங்கம் என்ன? உன்னை பாவத்திலே வீழ்த்த வகை தேடிக் கொண்டிருக்கிற சிங்கம் யா? உன்னை ஜெபிக்க முடியாதபடிக்கு தடை செய்து கொண்டிருக்கிற சிங்கம் எது? இன்றைக்கு அவைகளுடைய எல்லா வாய்களை ஆண்டவர் கட்டி போட்டு ஜெபித்து ஜெபித்து ஜெயமிடுங்கள். ஜெபமே ஜெயம், ஜெயமோ கர்த்தரால் வரும். ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஜெபமே ஜெயம், அந்த ஜெயமோ கர்த்தரால் வரும். ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, என்னென்ன காரியத்தில் நீங்கள் ஜெபிச்சு இன்னும் உங்களுக்கு பதில் வராமல் இருக்கிறதோ அத்தனை ஜெபங்களுக்கும்
கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு பதில் கொடுக்கிறார். இரவும் பகலும் என்னை நோக்கி கூப்பிடுகிற என்னால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளாகி உங்கள் விஷயத்தில் நான் நீடிய பொறுமை உள்ளவராயிருந்தாலும் நியாயம் செய்யாமல் இருப்பேனோ, இதோ சீக்கிரத்திலே உங்களுக்கு நியாயம் செய்வேன் என்று உங்கள் மேல் மனதுருகுகிற கர்த்தர் சொல்லுகிறார். சொன்னபடி செய்வார். அன்பான எங்கள் நல்ல ஆண்டவரே, உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன்ப்பா. இன்றைக்கு எங்களை நாங்கள் பரிசுத்தம் பண்ணினா நாளைக்கு எங்களுக்கு அற்புதம் நடக்குன்னு சொன்னீங்களப்பா. எங்களுடைய அற்புதங்களும் அடையாளங்களும் அதிசயங்களும் எங்களுடைய வாழ்க்கையில் நடக்காததற்கு எங்கள் பாவங்களும் எங்களுடைய அக்கிரமங்களும் உங்களுக்கும் எங்களுக்கும் இடையே பிரிவினையாக இருந்துச்சுன்னா ஒரு விஷயம், அவற்றை எல்லாவற்றையும் உம்முடைய பாதப்படியில் இறக்கி வைக்கிறோம். எங்கள் சிந்தனையினாலும் செயலினாலும் கடமை மீறுதலினாலும் நாங்கள் செய்த எல்லா குற்றங்களையும் குறைகளையும் பாவங்களையும் ஒரு விஷயம் தயவு செய்து எங்களை மன்னியும். தெரியாமல் செய்த பாவங்களும் உண்டு, அறிந்தே செய்த பாவங்களும் உண்டு. எதுவாக இருந்தாலும் இன்றைக்கு என் பிள்ளைகளை நீர் மன்னித்து உம்முடைய இரத்தத்தினால என் பிள்ளைகளை இன்றைக்கு நீர் சுத்திகரித்து, உம்முடைய வேத வசனத்தினால என் பிள்ளைகளை சுத்திகரித்து, என் பிள்ளைகளுடைய ஜெபத்தை கேட்டு அதன் நிமித்தம் என் பிள்ளைகளை சுத்திகரித்து, இவர்கள் எதிர்பார்த்திருக்கிற அற்புத அடையாளங்களை இன்றைக்கே என் பிள்ளைகளுக்கு செய்வீராக. குடும்பத்தில் தடைப்பட்டிருக்கிற எல்லா நல்ல காரியங்கள் உடனடியாக நடக்கட்டும். இவர்களுக்கு விரோதமாய் எழும்பி நிற்கிற எல்லா கோலியாத்துக்கள் அழிக்கப்படுவார்களாக. இவர்கள் முன்னேற்றத்திற்கு சவாலாய் நிற்கிற எல்லா யோர்தான்கள் பின்னிட்டு போவதாக. இயேசுவின் நாமத்தினாலே இன்றைக்கு என் பிள்ளைகளுக்கு விடுதலை உண்டானதற்காய் ஸ்தோத்திரம். பாவ கட்டுகளிலிருந்து விடுதலை, சாப கட்டுகளிலிருந்து விடுதலை, எல்லா அசுத்த கட்டுகளிலிருந்து விடுதலை, பில்லிசூனிய கட்டுகளிலிருந்து விடுதலை, அசுத்த ஆவிகளின் கட்டுகளிலிருந்து விடுதலை என் பிள்ளைகளுக்கு உம்முடைய இரத்தத்தினாலே இன்றைக்கு கிடைப்பதாக. உம்முடைய இரத்தத்தினாலே என் பிள்ளைகளுக்கு பரிசுத்த விடுதலை இன்றைக்கு கிடைப்பதாக. ஜபித்து ஜபித்து வாழ்க்கையிலே முன்னேறட்டும். ஜபித்து ஜபித்து தடைகளை உடைக்கட்டும். ஜபித்து ஜபித்து என் பிள்ளைகள் சுகம் பெறுவார்களாக. என்னை ஜபிக்க ஆரம்பிக்கும் பொழுதே அற்புதங்கள் நடக்கட்டும். கட்டுகள் உடைக்கப்படட்டும். வியாதிகள் மாறட்டும். தீர்க்காயுசோடு என் பிள்ளைகளை காத்துக்கொள்ளும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன், ஆமேன். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி: தேவனின் அன்பு ஊழியங்கள், விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 044-24547-999 மற்றும் 9941150999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.